புதுசா எதுவுமே சிக்கலையா? மறுபடியும் முதல்ல இருந்தா? விட்ரு இர்ஃபான் அப்படின்னு கதர்ற ஃபேன்ஸ். யூடியூபர் இர்ஃபான் அப்படின்னு அடையாளப்படுத்துறத விட, சர்ச்சை நாயகன் இர்ஃபான் அப்படின்னும், மன்னிப்பு கேட்கறதுல கின்ன சாதனை படைச்சிருவாரு அப்படின்னும் இர்ஃபான் ரசிகர்கள் கேலி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. "எப்பா என்ன விட்டுடுடா" அப்படின்னு நெட்டிசன்கள் கதர்ற அளவுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவ இர்ஃபான் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து வீடியோக்கள வெளியிட்டு யூடியூப்ல சம்பாரிச்சுட்டு வரக்கூடிய இர்ஃபான், இந்த வாரம் புதுசா எந்த ஒரு கன்டென்ட்டும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக, மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு, இப்போ புதுசா ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கலாய்ச்சுட்டு வராங்க. ரம்ஜான் பண்டிகை அதுவுமா தன்னோட கார்ல சில துணிமணிகள எடுத்துக்கிட்டு, இல்லாதப்பட்டவங்களுக்கு கார்ல உட்கார்ந்துகிட்டே தன்னோட மனைவி கூட சேர்ந்து இர்ஃபான் தானம் அப்படிங்கிற பேர்ல செஞ்ச அட்ராசிட்டி இல்லாதப்பட்ட மக்கள அசிங்கப்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சு போச்சு. என்னோட மனைவியோட கைய விடுங்க அப்படின்னு இர்ஃபான் பேசுனது ரொம்ப பெரிய சர்ச்சைய உண்டாக்குச்சு. அந்த வீடியோவுக்கு இர்ஃபான் இத்தன நாளா மன்னிப்பு கூட கேட்க முடியாத மனநிலையில இருந்துட்டு வந்த நிலையில, பொதுமக்களே அத பத்தி மறந்துட்ட நிலையில, இப்ப மறுபடியும் அந்த டாபிக் எடுத்து பேசி, அந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறதா பேசியிருக்காரு. இப்போ உன்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கலையே அப்படின்னும், புதுசா கன்டென்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னதும், மறுபடியும் அந்த பழைய டிராமாவ ஆரம்பிச்சாச்சா அப்படின்னும், போதும் முடியல அப்படின்னும் நெட்டிசன்கள் இர்ஃபான் வீடியோவுக்கு கீழ கமெண்ட் போட்டுட்டு வராங்க.